வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் 16/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 17/11/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 18/11/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது. 19/11/2024 முதல் 22/11/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 16/11/2024 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியிலும் 16/11/2024 கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாளில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கில் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 10 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் 9 சென்டிமீட்டர் அளவும், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், நாகப்பட்டினம் AWS, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கோடிக்கரை, திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி விமான நிலையம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி மாவட்டம் சோர்வலாறு அணை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவராடி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருவாரூர் மாவட்டம் AWS, ஈரோடு PTO, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம், நீலகிரி மாவட்டம் கெத்தி தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, சென்னை மாவட்டம் பெருங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், கடலூர் மாவட்டம் புவனகிரி, சென்னை மாவட்டம் மணலி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில்வே நிலையம், மயிலாடுதுறை மாவட்டம் சம்படநாயகர் கோயில் பொதுப்பணித்துறை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, திருவாரூர் மாவட்டம் வலங்கையம்மன், புதுச்சேரி டவுன், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம் கீழஞ்சிறுவை, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்,
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம், தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், தென்காசி மாவட்டம் கடன அணை, சென்னை மாவட்டம் மதுரவாயில், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, தருமபுரி மாவட்டம் பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், புதுச்சேரி மாவட்டம் சென்னை விமான நிலையம் பாகூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகப்பட்டினம், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், விருதுநகர் மாவட்டம் பீலவாக்கல் பெரியாறு அணை, விழுப்புரம் மாவட்டம் மயிலம், சேலம் மாவட்டம் வாழைப்பாடி, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருப்பூர் மாவட்டம் நல்லத்தாங்கல் நீர்த்தேக்கம், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம், ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் மண்டபம், திருச்சிராப்பள்ளி சிறுகுடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, ஈரோடு மாவட்டம் பவானி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை, திருப்பூர் மாவட்டம் வடக்குத்து, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், தென்காசி மாவட்டம் மாயிக்குடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டாப்பட்டி, தருமபுரி மாவட்டம் அரூர், திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, செங்கல்பட்டு மாவட்டம் நியூ சென்னை டவுன்ஷிப், கடலூர் மாவட்டம் பெருந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை, தூத்துக்குடி மாவட்டம் சேது பாஸ்கரா அக்ரி கல்லூரி, செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர், திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சாம்பள்ளி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, புதுச்சேரி மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்திற்கான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 33.8 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வானிலையும் வானிலை பற்றிய தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.